வீடியோவில் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸில் ரெகுலேஷன் 2021 ஓகே என்ன மாதிரி விஷயத்தை வந்து படிக்கணும் ஓகே எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் ஓகே அந்த வீடியோவில் வந்து ரெண்டு துண்டாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் ஓகே இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட்டு ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் ஓகே ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னா என்னது ஃப்ளூயிட் மீடியம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடாக இருக்கும் ஃப்ளூயிட் மீடியம் என்னது லிக்யூடாக இருக்கும் நியூமேட்டிக்ஸ் அப்படின்னா அது என்னது ஏராக இருக்கும் ஓகே பேசிக்காக விஷயத்த சொல்லியிருக்கேன் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் வச்சு ஒர்க்கை நடத்துறது இதுதான் இதோட கான்செப்ட் ஒர்க் டன் ஓகே ஒர்க் டன் நடத்தி அவுட் எடுக்கிறது இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட்டு கொடுத்து அதை என்ன பண்ணுறேன் அவுட்புட் எடுக்கிறது தான் இந்த யூனிட் இந்த சாப்டரோட விஷயமே இந்த சப்ஜெக்டோட ஓகே இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3 யூனிட்டில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நான் இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் 3 யூனிட்டுக்கு ஓகே 4th 5th யூனிட் நான் ப்ரீவியஸான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் எல்லாமே தேவைப்படுங்கிறது நான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம் நியூமேட்டிக் பவர் சிஸ்டம் பாஸ்கல்ஸில் எக்ஸ்டர்னல் கியர் பம்பு இன்டர்னல் கியர் பம்பு ஸ்க்ரூ கியர் பம்பு பம்பில் ஸ்க்ரூ பம்பு லோபு பம்பு ஜெரட்டர் பம்பு அடுத்து வேன் பம்பில் ப்ரெஷர் காம்பன்சேட்டட் இந்த கொஷின்ஸ் நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஓகே இந்த கொஷின் படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 கொஷின் இருக்கும் ஓகே நிறைய அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வந்து கொஸ்டினோட லெவலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த செமஸ்டர்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 8 கொஷினாவது ஆக்சுவலாக வந்து படித்து வச்சுக்கணும் ஓகே அப்போ 8 இருந்து 40 கொஷின் ஓகே 40 கொஷின் படித்தாலும் இந்த சப்ஜெக்டோட நாலேஜ் நமக்கு கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே அடுத்து வேன் பம்ப் எடுத்திங்கன்னா அதில் அன்பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு அடுத்து ப்ரெஷர் காம்பன்சேட்டடு ஃபிக்ஸடு வேரியபிள் இது அப்படி நீங்கள் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே நான் வந்து இது ஒவ்வொன்றுக்கும் வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த ஹைட்ராலிக்ஸ் பாட்டுக்குள்ள வீடியோஸுக்குள்ளே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு அடுத்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அதில் கொஷின் எல்லாமே வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்குறது தான் ஓகே அடுத்து டபுள் ராடு சிலிண்டர் டேண்டம் சிலிண்டர் டெலஸ்கோபிக் சிலிண்டர் இதில் ரொம்ப முக்கியமானதையும் நான் வந்து இப்போமே சொல்லிடுறேன் ஓகே ரேடியல் ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் போட்டு வந்து படித்து வச்சுக்கலாம் நான் ஸ்டார் போடுறது ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகே ஒரு யூனிட்டுக்கு 8 கொஷின் வர்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லை நான் இம்பார்ட்டன்ட் போட்டது நல்லா வந்து படிச்சுக்கோங்க இந்த 2 சிலிண்டருக்குமே ரொம்ப முக்கியம் சிலிண்டர் கொஷினிங் எல்லாமே ஓகே இந்த யூனிட் 2ல் வந்து இது வந்து கான்செப்ட் கவர் ஆகுது டெலஸ்கோபிக்கு ஓகே அடுத்து இந்த பொப்பட்டு இது 3மே ரொம்ப முக்கியமானது இது 3rd யூனிட் ஓகே நான் ஃபஸ்ட்டு இதில் 3 யூனிட் மட்டும் நான் கம்மி பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து மீதி யூனிட் அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் 2 வே 3 வே 4 வே இந்த 3த்தை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது ஒரு சிலிண்டர் இருக்குது ஓகே அப்போ சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இதில் ஸ்ப்ரிங் வந்து வச்சு இது வெளியில் போச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த பிஸ்டனோட வெளியில் அப்படி போயிட்டு நிற்கும் ஓகே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ளே வந்துட்டுனா ரெட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் அதில் சொல்கிறேன் அப்படி இருக்குது ஓகே ஷட்டில் வால்வ்ஸு ப்ரெஷர் ரிலீவர் டபுள் ஆக்டிங் பைலட் ஆப்ரேட்டட் ரொம்ப முக்கியமானது இப்போ மீதி முக்கியம் இல்லையான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க மீதியும் முக்கியம்தான் கொஷின் லெவல் கஷ்டமாக இருக்குது இந்த இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறது கேட்டாங்கன்னா நல்லது கொஷின் லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம அதையும் எழுதுகிற மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்துக்கோங்க அடுத்து இது போட்டு ஸ்கூல் ஓகே ஃபஸ்ட்லேருந்து ஒரு நான் காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஓகே 2வது இதை வந்து புக்ஸில் இருந்தாலும் அதை குறித்து வச்சுக்கோங்க நானும் இதுக்கு வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் இல்லை எந்த டாபிக் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ரொவைட் பண்ணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஓகே இது ஃபுல்லாக ஹைட்ராலிக்ஸ் லிக்விட் மீடியத்தை வச்சு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது இது வந்து ஏர் மீடியத்தை வச்சு இது பண்ணுறது ஓகே அடுத்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஓகே கவுண்டர் பேலன்ஸ் சர்க்யூட்டு இதில் அந்த கேஸ்கேட்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஓகே அது நல்லா பார்த்துக்கோங்க கேஸ்கேட் கான்செப்ட்டு ஏபி
ஏபி ப்ளஸ்ஸு ஏ மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கீங்க. பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள்.